ஹாய் ஹலோ. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாருங்கள், திங்கக்கிழமை. ஸோ இந்த லைன்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் மாற்றுறேன் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கால் சைடும் புட் சைடும் பார்த்திங்கன்னா நல்லா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து சைடு வேஸ் தான், ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்லாம் பிரேக் ஆகும்போது ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகிடும், ஓகேவா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள், சரிங்களா. கொஞ்சம் ப்ரீமியம் சார்ட் இதையும் வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன், ஓகேங்களா. ஒரே ஐடியா போட வேண்டாம், வீடியோ லென்த்தாக போகுது, ஓகேங்களா. பார்ப்போம். மார்க்கெட் பாருங்கள், நான் முதல்ல போட்டிருந்த வீடியோ அப்படியே பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே தான் பாருங்கள் பிரேக் ஆகி மேலே போகுது. ஸோ ஓகே, பார்த்தீங்களா. இந்தமாரி தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸோ சைடு வேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புட் சைடு கால் சைடு பாருங்கள் ஈவனாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். இன்றைய டே வந்து மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நான் அந்த லெவல்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் பிரேக் ஆகி போகலை. ஸோ மேலே போகும்போது என்ட்ரி எடுக்கலாம், கீழே வந்திருந்தாலும் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ ஆனால் ஈவனாக ஓரளவுக்கு மேக்ஸிமம் சொன்ன லெவல்லேருந்து வருது. ஸோ இது ஒன்றும் பெரிய இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்களும் இதை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில், ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலை எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் டைப்பில் தாங்க மேக்ஸிமம் இன்றைக்கி பேருக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இது ஒரு சைடு வேஸ்ன்னு சொன்னேன், பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், இப்போ மேலே போகுது, இதுக்குள்ளே தான் போயிட்டு வருதுங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இந்த பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் போகுது, ஏன்னா பெருசாக இதாகலை இன்னும், ஓகேங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான இடத்துல நம்ம ட்ரேடை வந்து தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. பாருங்கள் வேணாம், தெரியுதுங்களா. ஸோ இதுக்குள்ளாரே தான் போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு லைனை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம், ஓகே. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேட் எடுத்ததை. பார்த்திங்க அப்படின்னா கால் சைடு புட் சைடும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 26.50, 25,900. ஸோ இந்த ரேஞ்சில் போல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா வந்து 30ங்கிற லெவலில் பிரேக் ஆகணும். அந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கிறேங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா என்னோடய டிசிப்ளினை நான் வந்து மீறன்னு அர்த்தம், ஓகேங்களா. அந்த லெவல் எப்போ போகுதோ அப்போ தான் எடுக்கணும், சரிங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு புட் சைடு வந்து வாய்ப்புகள் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இருந்தாலும் ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது என்னான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. பார்ப்போம். இந்தமாரி தான் கொஞ்சம் பிரேக் ஆனால் தான் என்னோடய லெவல் இதுதான். இந்த லெவல் என்னோடய ப்ராக்டிஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இது. ஸோ அந்த லெவல்லாம் பிரேக் ஆகும்போது நம்ம எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்தால் தான் நான் எடுப்பேன், இல்லைனா கிடையாது. கால் சைட்லேயும் தான் புட் சைட்லேயும் தான், ஓகேங்களா. இந்த நிறைய இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்த்து இது பண்ணாதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுங்க. ஆனால் அதை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, புரியுதுங்களா. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குது அதில், ஓகே. அதை விட்டுட்டு நான் வந்து என்னால் வந்து இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு நான் வந்து பண்ணிவிடுவேன், என்னால் முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாதுங்க. சொல்லி கொடுத்ததை மட்டும் வச்சு எப்படிங்க பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், ஓகேங்களா. அந்த ஐடியா வச்சு நீங்கள் மேலே வரத்துக்கு பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணவங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ வந்து மேக்ஸிமம் கால்ஸ் கொஞ்சம் கேட்குறதில்ல, கிளாஸ் கொஞ்சம் வராங்க, பரவாயில்ல. வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். ஸோ டவுட்டும் கேட்டாலும் நான் சொல்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. பார்ப்போம். என்னோடய லெவல் இந்த 130 லெவல் தாண்டின உடனே மேலே கண்டிப்பாக போகும், பாருங்கள். ஸோ இப்போ நான் ஓகேவா சைடும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் 2 லெவலுமே பார்த்திங்கன்னா 30ங்கிறது, ஓகேங்களா. கால் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா 130ங்கிற லெவல் ரெண்டுமே. ஸோ என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 137. இந்த டார்கெட் லெவலில் போச்சுன்னா கன்ஃபார்ம் என்ட்ரி எடுக்கும். ஸோ கன்ஃபார்ம் பாருங்கள், இது என்ட்ரி எடுக்கிறது தான். ஸோ 130ங்கிற லெவலில் டச் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் என்ட்ரி மேலே போகும். ஸோ ஓகேங்களா. இதை வந்து பொறுமையாக பாருங்கள். ஸோ என்ட்ரி எடுத்த மாரி கணக்கு 30ங்கிற லெவல் டச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னோடய இதை பார்த்திங்கன்னா நான்
ஃபுட் சைடு பார்த்தேன். ஸோ வரல, கால் சைடில் வருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த 137ங்கிற லெவலை கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை. ஸோ இதில் வாய்ஸ் வந்து என்னோடதில் கேட்கல. ஸோ தனியாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக தெரியுமா என்னான்னு தெரில. ஸோ இருக்கட்டும், வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, இதோட லெவல் வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 160 ரேஞ்சு போல் போகலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட் லெவல் வந்து மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேண்டிலில் இது ஹிட் ஆகல, செகண்ட் கேண்டிலில் தான் ஹிட் ஆணுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் அதை வந்து லைவில் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அந்த வாய்ஸ் கேட்கல. ஓகேங்களா, அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம தேவை அந்த லைவில் எடுக்கிறோம், அதுதான் விஷயம். ரொம்பலாம் ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்தமாரி நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுமையாக எடுக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக லாக் பண்ணுங்கள், பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் 160ங்கிற லெவல் வரைக்கும் என்னோடய இதில் போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இது என்னோடது 137ங்கிறது லெவல். ஸோ செகண்ட் கேண்டிலில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிடும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் அது வந்து குறையாது. பாருங்கள் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 150 160க்கு மேலே இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது போயிடுச்சு. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்பைக் வரும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ஓகேங்களா, அதை கூட வந்து சில பேர் யோசிப்பீங்க. ஸோ இது வந்து பொழுதனைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதில் ஏதோ வரதை மட்டும் நோட் பண்ணி போடுறாங்க. அந்த நோட் பண்ணி போடுறாங்கங்கிறப்ப அந்த லெவல் எப்படி போகுங்கிறத இது பண்ண முடியும். புரியுதுங்களா, அந்த லெவல் சொல்லி இது பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். அதை நாங்கள் முன்னாடியே போடுறோம், பேசுகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த கிளாஸ் சொல்லி தரது. ஓகேங்களா, விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸில் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளம், கற்றுக்கோங்க. சரிங்களா, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுனா பெரிய லெவலில் சாதிக்கலாம். ஓகேங்களா, சின்னதாக இது பண்ணுங்கள், சின்ன சின்ன லாபத்தை கொண்டுட்டு போங்க. லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுங்கள். பெருசாக கொண்டுட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம், சின்ன சின்னதாக கொண்டுட்டு போங்க. ஓகேங்களா, பார்ப்போம். எதாக இருந்தாலும் வீடியோ பாருங்கள். ஸோ டார்கெட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகாமலும் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 10. ஸோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளார வந்தால் போதுமானது. ஓகேங்களா, அதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. எதாக இருந்தாலும் ஓகே, பாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 160ங்கிற லெவல் நான் முதலே வச்சுருந்தேன் அந்த வீடியோ எண்டில். ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 150 160 போயிடுச்சு. ஸோ நான் முன்னாடியே போட்டிருந்தேன். இதுக்கு மேலே லைவில் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் போயிடுங்க. இந்தமாரி லெவல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ நான் சொல்லித்தரேன், ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் சொல்லித்தரத்துக்கு நானும் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட இதை நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்துலேருந்து நீங்களும் நிறைய கற்றுக்கணும். ஸோ அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்படி தான் போங்கிறத எல்லா நாளும் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஒரு 80% இல்லை ஒரு 70% சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் இதுமாரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து சரியாக இது பண்ணி இதில் கேட்கல. ஸோ நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வாய்ஸும். ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சால் ஓகே, விட்டுடுங்க, பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 160ங்கிற லெவல் மேக்ஸிமம் போயிட்டான். ஸோ இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. கிளாஸில் நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறத நான் சொல்லுவேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய குரு சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா என் பக்கத்துலேயே நீங்கள் உட்காந்தாலும் அதை உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதில் தனிப்பட்ட திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை கொண்டுட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை வச்சு மேலே வர்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே வாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்டோடு லாக் பண்ணுங்க. பாருங்கள், அதில் நான் வச்சுருந்த அளவு அப்படியே தான் ஆரம்பத்துலேருந்து தான் இருக்குது. ஸோ நான் சொன்னது இதுதான். பென் ட்ராப்பில் போய் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இது எல்லா நாளும் நடக்கணும் இல்லை. அதனால் இதை மட்டும் பார்த்துட்டும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ப்ரீமியம் சார்ட், இண்டெக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.